தூரத்தில் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு வராரு. அவர் தாங்க ஜோஷ்வா. ஃபைனல் இயர் படிக்கிறாரு. இதை தவிர அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லைங்க. எல்லோரும் சீரியஸாக வாலிபால் ஆடிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் கபடி ஆடிட்டுருக்காரு. அவர் தான் நம்ம பாலா, செகண்ட் இயர் படிக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க பால் எதிர்பார்த்து நிற்கலைங்க. கடைக்கு போனால் நம்ம முடிராஜ் ஜூஸ் வாங்கிட்டு வந்தானா இல்லை வடை வாங்கிட்டு வந்தானான்னு வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. வாலிபால் ஆடுறது அவருக்கு ரொம்ப போர் அடிக்கிறாங்க. அதான் பிச்சுக்கு நடுவிலே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு நம்ம மகேஷ் சார். அவர் ஃபைனல் இயர் படிக்கிறார். இவர் தாங்க ஹரிநாத் சார். இவர் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரு. இவர் தான் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கார். இவர் பல முறை இந்த பசங்க கிட்ட வந்து என்னையும் சேர்த்துக்கோங்கடான்னு கெஞ்சுவார். ஆனால் இந்த பசங்க ஒரு கொடுக்குற பதில், சார் வெளியே போங்க, இந்த பஸ்ஸை ஓடுற பஸ்ஸுன்னு நினச்சிடாதீங்க, அது எங்கள் காலேஜுக்கு வெளியே நிற்கிற ஒரு ஸ்டாண்டிங் பஸ், அதில் ஏறி நம்ம தனி சார் சீன் போடுறாரு. அங்கே ஒரு ஆஷ் கலர் பனியன் போட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் தாங்க சாம். நம்மக்கிட்ட பால் வராதான்னு வெயிட் பண்ணியே ஒரு காலமெல்லாம் போச்சுங்க. இவர் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான முகம்தான். இவர் விளையாடுறத விட ஸ்கோர் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இவர் பேர் தாங்க சத்யராஜா. இவர் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவார். ஷட்டிலு, கபடி, வாலிபால் இப்படிலாம் அவர் என்ன சொல்ல சொன்னாருங்க. சரிங்க, அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தௌஃபிக் சார். இவர் வந்து நேஷ்னல், ஸ்டேட்டு, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷட்டிலில் கப் வாங்கினவருங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய யுத்தம் அதுன்னு. ஆனால் நம்ம தௌஃபிக் சார் விடலையே, எப்படியோ சத்யராஜா சாரை தோக்கடிச்சிட்டார். இவர் பேர் தாங்க கார்த்திக். இவர் செகண்ட் இயர் படிக்கிறார். இவர் ஷட்டில் பேட் பிடிக்கிற ஸ்டைலை பார்த்துட்டு நினச்சிக்காதீங்க இவர் பெரிய ஷட்டில் பேர்னு. உண்மையாக சொல்லணுன்னா இவர் ஷட்டில்னால் என்னன்னே. இவர் பேர் தாங்க திருநாவுக்கரசு. இவரும் செகண்ட் இயர் தான் படிக்கிறார். இவர் எதையுமே ஒரு ஸ்டைலாக தான் பண்ணுவார். இவர் ஷட்டில் பேட் பிடிக்கிறதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாலா வந்துட்டாருங்க. இவர் இங்கேயும் கபடி ஆடலான்னு நினைக்கிறார். இந்த 3 செகண்ட் இயர் பசங்களில் ஒருத்தவங்க கூட ஷட்டிலில் வின் பண்ணல. அதாங்க ஹைலைட்டே. இந்த பசங்க பண்ணுற அல்சாட்டிய வேலையெல்லாம் தாங்க முடியாமல் ஜெயில் கம்பிக்குள்ள உட்காந்துருக்கிற கைதி மாதிரியே உட்காந்துருக்காரு நம்ம ஹரிநாத் சார். பாவங்க, என்ன தான் பண்ண முடியும் அவரால் தனியாக ஒரு ஆளாக. இருட்டாயிடுச்சுரா, விளையாட்டை நிப்பாட்டிக்கலான்னு சொன்னதுக்கப்புறமும் நம்ம ஃபஸ்ட் இயர் பையன் ராமதாஸும் தனராஜும் உடல் ஷட்டில் பேட்டுக்கு உயிர் ஷட்டில் நெட்டுக்குன்னு வீரவாசனெல்லாம் பேசிட்டு அந்த இருட்டிலையும் ஆடினானுங்க. வாலிபாலையும் ஷட்டிலையும் முடித்த நம்ம பசங்க அடுத்து விளையாட பிளான் போட்டது கபடி. அதோ அவசரமாக ஒருத்தர் ரைடு வராரு. அவர் தாங்க ஹரிகிருஷ்ணன். அவர் தேர்ட் இயர் படிக்கிறார். அவரோட அவசரமாக காலேஜில் வேறு இருக்க மாட்டாங்க. குருவி கில்லின்னு கபடியில் 2 டீம் வேறு. நம்ம பசங்க தான் வெட்டி சீன் போகிறதில்ல பெரிய ஆளுங்களாச்சே. குருவி 2 டீமு. அதில் ஒரு சப்போர் டீமை ஜெயிச்ச சந்தோஷத்தில் அங்கே குருவி பசங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்களேன். சந்தோஷத்தில் இருக்காரு நம்ம ஹரிநாத் சார். இவரை நாங்கள் விசில் பாண்டின்னு ரொம்ப செல்லமாக